இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, பல்வேறு அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் பேர் சொல்லி அழைப்பதற்கு நேரம் போதாது. வந்திருக்கக்கூடிய ஐயா குரல்மொழி ஐயா உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் நான் நன்றியோடு வணங்குகிறேன். முதலிலே பாரதிதாசன் குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இந்த திங்கள் 25ஆம் நாளிலே புரட்சி பாவேந்தருக்கு ஒரு பெருவிழா எடுப்பதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாவேந்தருடைய பேரன் 2 ஆண்டுகளாக ஐயா அவர்கள் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இளங்கோவடிகளுக்கும் அவர்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னன் அவர்களுடைய மகன் பாரதிதாசனுடைய பேரன் பாரதி இங்கே நம்முடைய தமிழ் சங்கத்தால் அழைக்கப்பட்டு இங்கே சிறப்பிக்கப்பட்டார். இந்த ஆண்டு பாரதிதாசனுடைய 2வது பெண் வசந்தா தண்டபாணி அவர்களுடைய மகன் சேரன் சித்த மருத்துவர், அவர் இங்கே பாரதிதாசனுடைய பேரன் இங்கே வர இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு அரிய ஒரு நிகழ்வை இந்த தமிழ் சங்கத்தில் நடத்துகின்ற அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல பெருமக்கள் எல்லாம் ஐயங்க அவர்கள், தணிக்கையாளர் போன்றவர்கள், பல பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. தமிழக அரசு பாவேந்தருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அதுபோல பாவேந்தருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வாரம் பாவேந்தர் நாள் என்றே அவர்கள் கொண்டாடினார்கள். இப்படி நல்ல ஒரு அருமையான சூழலிலே பாவேந்தரை குறித்து பேசுவதற்கு, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பொதுவாக பாரதிதாசன் தன்னை பற்றி சொன்னதை விட பாரதியாரை குறித்து பேசியது நிறைய. இங்கே நம்முடைய நண்பர் இளங்கோ அவர்கள் நாளைய தினம் அவர் ஆண்டு விழாவை வைத்திருந்தாலும் கூட இன்னைக்கு எவ்வளவோ இடர்பாடான இந்த சூழ்நிலையிலும் அதற்காண்டி ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டும். அதிலும் கூட இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு அவர் வரவேற்புரை மிக அருமையாக ஆற்றினார்கள். பாரதியார் நிறைய, அதனாலதானே ஒரு சுப்புரத்தினமா இருந்தார் பாரதிக்கு தாசன் ஆனார். இதெல்லாம் நம்ம இதுல பாக்குறோம். நிறைய பாரதிதாசன் பாடாத வரிகள் எல்லாம் கூட பாரதிதாசன் வரிகளாக சமூக ஊடகங்களிலே வருகின்ற நிலைமையெல்லாம் பார்க்கின்றோம். இதே தலைப்பிலே நாங்கள் புரட்சி பாவேந்தர் பேரவையிலே ஐயா குரல்மொழி அவர்கள் நாங்கள் நடத்திய அந்த இதுல இதே தலைப்பில பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அமைச்சர்கள் சொன்னாங்க, அங்க வராதவர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, மறுபடியும் அந்த பேச்சை நம்ம தமிழ்ச்சங்கத்தில் பேசலாமே என்று அதே தலைப்பிலே பேசுங்கள் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். இந்த தை 1ஆம் தேதி, தை மாதம் 1 நம்ம பொங்கல் தினம் கொண்டாடுகின்றோம். அதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தமிழ் ஆன்றோர்கள் எல்லாம் பெருமக்கள் எல்லாம் அதை கூறியிருக்கிறார்கள். இதை முன்னிட்டு ஒரு கவிதை எல்லாம் நம்ம அந்த தை மாதத்துல இந்த கவிதையை நம்மளுடைய புராணத்தெல்லாம் பார்த்திருப்போம். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் கற்பித்ததே, அறிவுக்குவா 60 ஆண்டுகள் தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. பாரதிதாசன் அப்படிங்கிற பெயரோடு கவிதை வரி வருது. இப்படி பாரதிதாசன் எங்கும் எழுதவில்லை. பாரதிதாசன் எழுதிய கவிதை இல்லை, யாரோ எழுதிய கவிதை, நல்ல கவிதை தான். இந்த கருத்து பாரதிதாசனுக்கும் உடன்பாடான கருத்து தான். இருந்தாலும் இது பாரதிதாசன் எழுதவில்லை. பல நண்பர்கள் எல்லாம் கூட கேட்டாங்க, இப்படி பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. பாரதிதாசன் எழுதிய கவிதை இல்லை, வேறொருவர் நினைவு இல்லை, அவர் எழுதிய கவிதை இல்லை. ஆனா இது பாரதிதாசன் எழுதிய கவிதை இல்லை. இதே போல நிறைய இடங்களிலே பாரதிதாசனை பற்றி பேசுகின்ற மேடைகளிலே ஒரு கவிதை சொல்லுவாங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். அப்படி ஒரு கவிதையை பாரதிதாசன் சொன்னதாக ஏதோ நம்ம பார்த்தீங்கன்னா புராணங்களில் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த கவிதையை எழுதியவர் ஈழத்தில் இருக்கக்கூடிய கவிஞர், ஈழக்கவிஞர்
சச்சிதானந்தன் என்பவர். அவர் எழுதிய கவிதை அது பாரதிதாசன் எழுதிய கவிதையாக உலா வருகின்றன புலனங்களிலே. மற்றதெல்லாம் மேடைகள்ல கூட பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூட இந்த கவிதைகளை அவர்கள் பாரதிதாசன் சொன்னதாக பேசுகின்ற நிலையும் காணப்படுகின்றது. அதுபோல சில இடத்துல பாத்தீங்கன்னா தமிழன் என்று மாணவர்கள்லாம் அந்த பேச்சு போட்டியில கலந்துகிறவங்கலாம் கூட தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாரதிதாசன் சொன்னார்னு பாடுறாங்க, பேசுறாங்க. இது ஒரு இலக்கிய வரலாற்று நூலிலே கூட பாரதிதாசன் சொன்னதாக பதியப்பட்டு இருக்கிறது. அது நாமக்கல் கவிஞர் பாடிய வரி அப்படிங்கிறது தெரியும். அந்த வரி நாமக்கல் பார்த்தா அந்த கவிதையிலே வரிகளிலே இருக்கக்கூடிய வீச்சு, அந்த எழுச்சி, அந்த கொந்தளிப்பு மகரமா பாரதிதாசன் எழுதியிருப்பாரோ என்று எண்ணும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. அதுவும் பாரதிதாசன் எழுதியது இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு கவிதை யாரும் சொல்றதுக்காக யாரும் மனம் புண்பட நாம் மன்னித்துக் கொள்ளுங்கள். பாரதிதாசன் சொன்னதா ஒரு கவிதை, ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அப்படி என்ற ஒரு கவிதை பாரதிதாசன் சொன்னார் என்று சொல்வார்கள். இதுவும் பாரதிதாசனால் எழுதப்பட்டது இல்லை. நான் பாரதிதாசனுடைய மகன் மன்னன் அவர்களை 1985 சென்னையிலே சென்று சந்தித்து என்னுடைய ஆய்வுக்காக, என்னுடைய ஆய்வியல் அறிஞர் பட்டம், என்னுடைய முனைவர் பட்டம் எல்லாமே பாரதிதாசன் குறித்தது தான். பாரதிதாசனுடைய கவிதைகளில் சமுதாய உணர்வு என்பது ஆய்வியல் அறிஞர் எம்பில் சொல்றோம்லே அது ஆய்வு. பாரதிதாசனுடைய படைப்புகள், எல்லா படைப்புகளும், அவருடைய கட்டுரைகள், உரைநடைகள், சிறுகதை, பத்திரிகையில் வந்த செய்திகள், அவருடைய சொற்பொழிவு எல்லாத்தையும் அவருடைய காப்பியங்கள் அவ்வளவு அடக்கியது பாரதிதாசன் படைப்புகளில் தமிழ் உணர்வு என்பது. அது முனைவர் பட்ட ஆய்வு. அதற்காக நான் பாரதிதாசனுடைய மகனையும் மகள்களையும் எல்லாம் போய் நான் நேர்காணல் கண்டேன். அப்பொழுது இந்த பாடலை பற்றி நான் கேட்கும் பொழுது, அந்த ஸ்ரீரங்கநாதனைங்கிற பாடலை சொல்லும் பொழுது அந்த மன்னன் அவர்கள் சொன்னார்கள் என்னிடம், அது நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு திராவிட இயக்க ஒரு உறுப்பினர். அவர் மேடைகளில் எல்லாம் அவர் டேப் அடித்துக் கொண்டு பாடுவாராம், அவர் பாடிய பாட்டுன்னு சொன்னார். இதை அண்மையிலே நான் இந்த ஒரு புரட்சி பாங்கர் பேரவையிலே பேசிய பேச்சை இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் பாபு அவர்கள் தான் யூடியூப் வழியாக உலகம் முழு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறாரே. கேட்ட என்னுடைய பேராசிரியர் ஒருவர், பேராசிரியர் பா ராமச்சந்திரன், அவரு பெரியார் ஈவர கல்லூரியில் நான் தமிழ்துறை தலைவர் ஆவதற்கு முன்னாடி எனக்கு தலைவராக இருந்தவர். அவர் சொன்னார், இந்த கவிதையை பாடியது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் அண்ணாமலை, அவர் கவிஞர், அவர் பாடியது என்று சொன்னார். அவர் எங்களுடைய வகுப்பிலேயே அதை சொல்லியிருக்கிறார் எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொன்னார். அதனால இது அண்ணாமலை பேராசிரியர் கவிஞர் அண்ணாமலை அவர்கள் பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் என்று பொன்னிதழிலே ஒரு பெரிய நீண்ட பட்டியல் அந்த பரம்பரை கவிஞர்களில் ஒருவர் அண்ணாமலை, அவர் பாடிய பாடல். இதுவும் பாரதிதாசனுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கவிதை, தாயை பழித்தாலும் விட்டுவிடு, தமிழை பழித்தால் விட்டு விடாதேன்னு பாரதிதாசன் சொன்னார் அப்படின்னு இது மாதிரி கவிதை வந்துகிட்டே இருக்கும். பாரதிதாசன் அப்படி சொல்ல, தாயை பழித்தாலும் விட்டுவிடு, தமிழை பழித்தால் விட்டு விடாதேன்னு சொல்லல, அப்படி சொல்லல. தமிழரின் மேன்மையை இகழ்ந்தவனை, தமிழரின் மேன்மையை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று பாரதிதாசன் இசையமுது அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை அவர் பாடியிருக்கிறார். இப்படி பலது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும் பாத்தீங்கன்னா, வெற்றி வேர்க்கை அப்படின்னு ஒரு நூல் நம்ம நீதி நூல்கள்ல ஒன்று, அதிவீர ராம பாண்டியர் எழுதிய நூல். அதுல எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது உள்ள பார்த்தீங்கன்னா சிலது நம்ம அப்படியே மனசு அப்படி நினைப்பு வந்துடும், இறைவன் தான் ஆவான் அப்படின்னு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படிதான் இந்த நூல்ல இருக்கு. எழுத்தறிவித்தவன் இறைவன், அது ஆணா பெண்ணா நம்ம இறைவன்கிறதுனால நம்ம ஆண் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம், இறைவன் இறைவின்கிறது மாதிரி. அந்த நூலில் உள்ளது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். நீங்க பாருங்க, இந்த ஆசிரியர் தினத்தெல்லாம் இந்த வரி வரும், இந்த புலனங்கள்ல வரும், எழுத்தறிவித்தவன். அது மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சில கவிதைகளை எல்லாம் இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னொரு கவிதை பாருங்கள், பிற்காலத்திலே ஒரு கவிதை, புகழ்பெற்ற ஒரு கவிதை, புதுக்கவிதை வரலாற்றிலே, இப்ப புதுக்கவிதை மரபு கவிதைக்கு மாறா புதுக்கவிதை வரலாற்றிலே பேசுகின்றவர்கள்
ஒரு கவிதை அதிகமாக எடுத்து சொல்லுவாங்க. இரவில் வாங்கினோம், நாட்டு விடுதலை பத்தி, இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. நாட்டு சுதந்திரத்தை பத்தி நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. இது புகழ்பெற்ற கவிதை. கவிஞர் வைரமுத்து கூட பாடியிருக்கிறார். என்ன தந்ததாம் இந்த சுதந்திரம், என்ன தந்ததாம் இந்த சுதந்திரம், அப்பன் கையில் இருந்த திருவோட்டை இது புத்திரனுக்கு புதுப்பித்து தந்தது. அப்படி பாடியிருக்கிறார். சுதந்திரத்தை கத்திங்கிறதுல ஒரு கவிஞர் பாடுறாரு. பழத்தினை நறுக்க வாங்கி, பழத்தினை நறுக்க வாங்கி கழுத்தினை அறுத்து கொண்டோம். சுதந்திரங்கிற பேர்ல நம்ம தவறான காரியங்களில் ஈடுபடுறோம். அந்த சுதந்திரத்தை இப்ப இளைய தலைமுறைக்கு சுதந்திரத்தை பத்தி எது தெரியுமா? என்ன எப்படி வேணாலும் இருப்ப, எது நீங்க கேட்க கூடாது, அதுதான் சுதந்திரம் இன்னைக்கு. அது மாதிரி நினைக்கின்ற காலத்திலே இரவில் கிடைத்தது சுதந்திரம், இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. இது அரங்கநாதன் என்ற ஒரு கவிஞர் பாடியதாக இலக்கிய வரலாறுலாம் இடம்பெற்று இருக்கிறது. இதை நம்ம பாரதிதாசன் கவிதைகளை பார்க்கும் பொழுது இந்த கவிதை பாரதிதாசனுடைய தேர்ந்த அவர்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அந்த விடியா விடுதலை விடிவது என்னால், பாரதிதாசன் தலைப்பெற்றிருக்கிறார். விடியா விடுதலை விடிவது என்னால். அது இனி இந்நாட்டில் இங்கிலாந்தின் கொடி பறக்காது, கோல வச்சாது, எண்ணிலா வீரர்கள் எண்ணிலா தீரர்கள் கண்ணீர் செந்நீர் களம் கண்டதன் பின் வந்தது விடுதலை உரிமை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு விடுதலைக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அதுல வ.உ.சி.யிலிருந்து அவர் திருப்பூர் குமரன்ல இருந்து எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு வர்றாருன்னு சொல்ல போனா தந்தை பெரியாரை எல்லாம் அவர் குறிப்பிடுவார் இந்த கவிதையில். நமக்கு தெரியும் தந்தை பெரியார்னா அந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு சுயமரியாதையினுடைய தந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், ஆரம்ப காலகட்டத்திலே பெரியார் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருந்தவர். தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் காந்தியடிகளுடைய கொள்கையை ஏற்று அவர் கதர் துணிகளை தூக்கி தெரு தெருவாக கொண்டு விற்றார் அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்கிறோம். தன் வீட்டு மது ஒழிப்பை காந்தியடிகள் வலியுறுத்திய போது தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கிறார். அதெல்லாம் அந்த கவிதையில சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியா முடிக்கிறப்ப சொல்றாரு, இரவில் வாங்கும் இந்திய விடுதலை என்று விடியுமோ யார் அறிகுவரே. பாரதிதாசனுடைய வரி பாருங்க, இரவில் வாங்கும் இந்திய விடுதலை என்று விடியுமோ யார் அறிகுவரே. இப்ப பாருங்க, இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவில்லை. இந்த கவிதை பாரதிதாசனுடைய கவிதையாக நம்ம பார்த்தீங்கன்னா 47 பாரதிதாசன் எழுதிய கவிதை. இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் நம்ம காலத்திலேயே ஒரு கவிஞரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்ன அப்படின்னாக்க அவருடைய வரிகளில் இருந்து நம்ம அவரை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பொலிவினுடைய நோக்கமாக அமைகிறது. நம்முடைய திருச்சியிலே ஒரு பெரிய பேர் ஆளுமையாக இருந்தாரே முதுமுனைவர் ஐயா இளங்குமரனார் அவர்கள் சொல்வார்கள், திருக்குறளுக்கு உரை திருக்குறள் தான் என்று சொல்வார்கள். திருக்குறளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றவாறு உரை எழுதி செல்வார்கள். அவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் அங்கு கொண்டு திணிப்பார்கள். அப்படி இல்லாமல் திருவள்ளுவர் வெவ்வேறு இடங்களிலே இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதை வைத்துதான் நாம் முடிவு சொல்ல வேண்டும். நம்முடைய திருவள்ளுவரை இழுத்து செல்லக்கூடாது என்று ஐயா அவர்கள் சொல்வார்கள். அதுபோல பாரதிதாசனுடைய கவிதை வரிகளில் இருந்து பாரதிதாசனுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். பாரதிதாசன் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு பாரதிதாசனை பற்றிய ஒரு ஆய்வு நூல் வெளிவந்தது. அந்த நூல் கவிஞரும் காதலும் என்ற பெயரிலே வந்தது. பிற்காலத்தில் மணிவாசகர் பதிப்பகத்தில் கூட அந்த நூலை வெளியிட்டார்கள். அந்த நூல் ஆசிரியர் பேராசிரியர் நா. ராமநாதன், பெரியார் பேருரையாளர் நா. ராமநாதன் என்பவர் தஞ்சை மாவட்டம் சித்திரக்குடியைச் சேர்ந்தவர். கரந்தை புலவர் கல்லூரியிலே அவர் பேராசிரியராக முதல்வராக இருந்தவர். காரைக்குடியிலும் அவர் முதல்வராக திகழ்ந்தவர். பேராசிரியர் நா. ராமநாதன் ஐயா அவர்கள் இந்த நூலை எழுதி, அந்த ஆய்வு நூலை எழுதி பாரதிதாசன் அவர்கள்டே கொண்டு போய் அணிந்துரை வாங்கியிருக்கிறார், வாழ்த்துறை வாங்கியிருக்கிறார். பாரதிதாசன் பார்த்துட்டு, அட நான் நினைக்காதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களே ஐயா, இப்படி நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு பாரதிதாசன் வியந்தாராம். அந்த பேராசிரியர் ராமநாதன் ஐயாட்டே நான் பல காலம் நெருங்கி பல இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நான் அந்த
நூலுக்கு அவர் எழுதிய வாழ்த்துறை ஒரு பெரிய நீண்ட கவிதையாக அமைந்திருக்கிறது. நானோர் பாவேந்தன், தந்தை பாரதிதாசன் நான் ஒரு பாவேந்தன் அப்படின்னு சொல்லிக் கொள்வார். அதுல தனக்கு யார் யாரெல்லாம் ஆசிரியராக இருந்தார்கள் இதெல்லாம் ஒரு பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறார். இல்லைன்னா அவருக்கு யார் ஆசிரியர் நம்ம ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். அவர் சொல்றார், அவருக்கு திருப்புலிச்சாமி ஐயா, பங்காரு பத்தர், பெரியசாமி பிள்ளை, நம்ம அமைச்சர் ஐயாவுடைய தந்தையார், இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சராக இருந்த அவர் ஐயாவுடைய ஐயா தான் அங்கே நினைவுக்கு வருகிறார். பாரதிதாசன் சொல்கிறார், தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் புதுவை திருப்புலிச்சாமி ஐயா, செந்தமிழ் இருப்பே என்னும் பங்காறு பத்தர், புலவர்க்கு புலமையிந்து நிலவு பெரும்புகள் பெரியசாமி பிள்ளை என்பவர் ஆவார் என்று தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இவர்களின் அருளினால், இந்த 3 பேரை சொல்லிட்டு, இவர்களின் அருளினால் 17 ஆண்டுகள் பற்றா இளையேன் 40 புலவர் தேர்தலில் முதலா தேர்வு பெற்றேன். இவருக்கு 17 வயது ஆகல, 40 பேர் புலவர் தேர்வுல கலந்து கொண்டு அந்த 40 பேரில் முதன்மையாக இவர் தேறியிருக்கிறார். அந்த செய்தியை இவங்க சொல்கிறார். 17 ஆண்டு பற்றவில்லை, முடிச்சிடறாரு. முதல் மாணவராக வர்றாரு. இவருக்கு 18 வயது வந்துருது. அங்க அரசு பணிக்காக, தமிழாசிரியர் பணிக்காக அவர் விண்ணப்பிக்கிறார். இவருக்கு கிடைக்க இருக்குது. ஆனா ஆளுநர் வர்க்கத்துல உள்ள சில பேர் நினைக்கிறாங்க, சின்ன பையன் தானே, இவனுக்கு எப்படி இதை கொடுப்பது அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த புதுச்சேரி, பாண்டிச்சேரிலாம் பிரெஞ்சு தானே, பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டதானே, அங்க உள்ள ஒரு கல்வி அதிகாரி கையார் என்பவர், அவருடைய உதவியினால, முயற்சியினாலே இவருக்கு அந்த தமிழாசிரியர் பணி கிடைச்சிருக்குது. அவரு சொல்றார், காரைக்காலின் ஒரு பகுதியான நிரவியில் ஓர் இடம், நிரவிகிற இடத்துல ஒரு இடம் காலியாக இருக்குது, ஒரு ஆசிரியர் தேவை என்பதனால் அந்த இடத்தை அடைய கருதி புலவர் பல்லோர் போட்டியிட்டனர். யானும் 18 ஆண்டு எய்தினேன் ஆயினும் இளையன் ஆதலால் அவன் அவ்விடத்தை அடைதல் ஆகாது என்றனர் ஆள்வோர். ஆயினும் நானே அதனை அடைய சட்டம் காட்டி தடைகளை நீக்கி அன்று என்னை நிரவி ஆசிரியன் ஆக்கினார். அவர் யார் அப்படின்னு கேட்டு அவர் சொல்றாரு, கல்வித்துறை செயலாளர் பொய் இலார் ஆகிய கையார் என்க என்று தனக்கு வேலை தமிழாசிரியர் பணி கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த பிரெஞ்சு அதிகாரி கையார் என்பவரை பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதுபோல இவர் ஆரம்ப காலத்திலே ரொம்ப பழமையான நடையிலே, பண்டித நடை என்று சொல்வார்களே, அந்த நடையிலே தான் பாரதிதாசனும் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார். எளிமையாக ஒரு காலத்தில் நினைப்பாங்க, எளிமையாக யாருக்கும் புரிந்து விடக்கூடாது, அதுதான் நமக்கு நம்முடைய புலமைக்கு அதுதான் ஒரு பெரிய சிறப்பு என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அப்ப இவரும் இப்படிதான் ஆரம்ப காலத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். பாரதிதாசன் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதிய மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதிய முது, அந்த நூலெல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்களிலே நமக்கு பொருள் உணர்ந்து கொள்வதற்கே ரொம்ப இடையூறாக இருக்கும். அப்படிப்பட்ட இவர் எழுதிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு முறை பாரதியார் பார்த்துவிட்டு, சுப்புரத்தினம், யாருக்கு நாம் எழுதுகிறோம்? பொதுமக்களுக்கு தானே. நாம் எழுதுவது பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டாமா? அதனால் எளிமையாக எழுது, எளிமையாக எழுதுவதுதான் சிறப்பு என்று பாரதிதாசனுக்கு அவர் அறிவுறுத்துகிறார் பாரதியார். அதற்கு பிறகுதான் அவர் எளிமையா எழுதுனேங்கிறத பல இடங்களில் அவர் சொல்லுகிறார். இங்கேயும் சொல்கின்றார், பாடலில் பழமுறை பழநடை, பழமையான நடை, பழமையான முறை, பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுதும் கண்டபின், அந்த காலத்தாலே அவர் காடுகிறார், கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றியன் பாட்டுக்கு புதுமுறை புதுநடை காட்டினார். அவர் தான் எனக்கு ஒரு புதிய முறையையும் புதிய நடையையும் காட்டினார். நானும் அவருக்கு எழுத்தியல் உதவுவோர் தொண்டினால் அவர்க்கும் புலவர்க்கும் தோன்றும் சண்டையில் வெற்றி கண்டிட செய்தேன். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்றார், நான் அவருக்கு உதவி இருக்கிறேன். எப்படி தெரியுமா சொல்றார், எழுத்தியல் உதவுவோர் தோண்டினால். அவருக்கு இலக்கணம் சொல்லி தருவதிலே பாரதிதாசனுடைய பங்களிப்பதில் இருக்கு. பின்னால கூட சொல்றார், அங்க பாண்டிச்சேரியில பாரதியாரே ஒரு கவிஞராகவே அங்க உள்ளவங்க எல்லாம், அங்க உள்ள புலவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். அதை பாரதிதாசனே சொல்றார். அந்த இருக்கு அவருடைய உரைநடை பகுதி
பிறகு சொல்கின்றேன். அதுல இவர் உதவி இருக்கிறார். அவருக்கு அந்த செய்தியை இங்க சொல்கிறார். தொடக்க காலத்திலே பாரதிதாசன் சுப்புரத்தினம் தான் நம்ம சொல்லணும். அவரு நல்ல கடவுள் பற்றாளராக இருந்தார். பாரதிதாசன் முதல்ல பாரதியாரை சந்தித்த பொழுது பாடிய பாட்டு எங்கெங்கு காணினும் சக்தியடா, நமக்கு எல்லாத்தையும் தெரியும். அங்க புதுவையிலே வேணுநாயக்கர் என்பவருடைய இல்ல நிகழ்விலே, அவருடைய வேணுநாயக்கருக்கு அங்க உள்ள ஒரு பெரிய வசவாத்தியார், இந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணையா இருக்கிறார், பாரதியாருக்கெல்லாம் நல்ல நண்பரா இருக்கிறார். அவருடைய இல்லத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்விலே அங்க ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய சுப்புரத்தினம் அங்க வந்து பாட்டு விடுதலையை தூண்டக்கூடிய பாடலை பாடுகிறார். பாரதியாருடைய பாட்டு தான் பாடுறார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின் இங்கு வேறது கொள்வாரோ அப்படின்னு அந்த பாட்டை பாடுறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றார், அது வரலாம் அவர் பாரதியாரை சந்தித்ததே இல்லை. அப்படி எல்லாரும் ஒருத்தரே திரும்பி பார்க்கறாங்களாம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் அவரை பார்க்கறாங்க. அவரை பார்த்தா ஒரு பரமசிவன் போல காட்சி தருது. ஒரு சொல்றார், எழுதிக்கிறார். அந்த பாடி முடிஞ்ச உடனே அந்த பரமசிவம் நான் நினைச்சேன், பரமசிவம் போல இருக்காருன்னு நினைச்சேனே. அவர் எழுந்து வருகிறார். தம்பி, பாடலின் பொருள் அறிந்து பாடுகிறீர்கள் என்று எனக்கு தட்டி கொடுத்தார். அந்த நேரத்துல அந்த இல்லத்தினுடைய உரிமையாளர் வேணு நாயக்கர், அவரு சுப்புரத்தினம் ஐயா யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்களே. அவர்தான் நீங்க பாடிய அந்த பாட்டை எழுதியவர், இவர்தான் சுப்பிரமணிய பாரதியார் என்று எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்று அவர் சொல்கிறார். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, தம்பி சுப்புரத்தினம் நல்லா பாட்டு கட்டுவான் அப்படிங்கிறாரு. அப்படியா? பாட்டு எழுதுறதா பாட்டு கட்டுவாங்க? அப்படியா? எங்கே தம்பி ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாரு. சொன்ன மாத்திரத்திலே பாரதியார் முன்னிலையில அவர் உடனே அந்த இடத்துல ஆசுகவின்னு சொல்லுவாங்களே, அது உடனே சொன்ன மாத்திரத்திலே எங்கெங்கு காணினும் சக்தியடா ஏழு கடல் அவள் வண்ணமடா என்று அது ஒரு சக்தி பாடல். சக்தியை தான் அவர் பாடுறார். உடனே பாடுறார். பாடிய உடனே அவர் என்ன செய்றார், பாரதியார் வியந்து, தம்பி அந்த பாடலை எழுதி கொடு. பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் 10 ஆண்டுகள் இடைவெளி. 10 வயது பாரதியாரை விட சுப்புரத்தினம் 10 வயது இளையவர். அந்த பாடலை எழுதி கொடு அப்படின்னு ஒரு தாள்ல வாங்கி அந்த தாளின் கீழே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சேர்ந்த பாரதியார் நடத்திய பத்திரிகை சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம், ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதி அதன் கீழே அவர் கையொப்பம் விட்டு அன்று வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு அந்த கவிதையை அனுப்பி வைக்கிறார். முதலிலே அச்சிலே வெளிவந்த முதல் கவிதை என்ற பெருமை இந்த பாடலுக்கு தான் கிடைக்கிறது. அவர் நிறைய மயிலம் சுப்பிரமணிய துதியம் அதெல்லாம் பாடுகின்றார். மயிலம் இங்க நம்ம தமிழ் சங்கத்தில் இங்க இருந்த ஐயா புலவர் கேசவன் போன்றவர்கள் அங்க மயிலத்திலே படித்தார்கள், மயிலம் கல்லூரியிலே. அந்த மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி ரொம்ப அருமையான பாட்டு அவர் பாடியிருக்கிறார். பல நூல்கள் பாடியிருக்கிறார். இப்படியெல்லாம் நல்ல கடவுள் பற்றாளராக இருந்த சுப்புரத்தினம் அவர்கள் பாரதியாருடைய சந்திப்புக்கு பிறகு அவரு சமூக சிந்தனையோடு கவிதைகள் எல்லாம் படைக்க ஆரம்பிக்க இருக்கிறார். வெறும் கடவுளை பற்றி பாடுவது மட்டும் கவிதை இல்லை, சமூகத்தை, இந்த மானுடத்தை பாட வேண்டும் என்று அவரு பாட ஆரம்பிக்கிறார். 1928 தந்தை பெரியார் அவர்கள் புதுவைக்கு செல்கிறார். அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு பாரதிதாசனுக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு பெரியார் அவருடைய கருத்துக்களிலே அவர் ஈடுபாடு கொண்டு தன்னை சுயமரியாதைக்காரராக அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார். இது நம்ம பார்க்கிறோம் அவருடைய காலகட்டத்தில். இதுல அவர் சொல்றார், தன்னை பற்றி ஆரம்பத்தில் சொல்றார் எப்படியெல்லாம் இருந்தேங்கிறது. ஆசை பற்றிய தமிழின் தொண்டில் ஒட்டிய என் உள்ளம் வெட்டினும் பிரியாது, வெண்பா முதலிய எழுதும் என் கை, வண்ணம் பாடிக்கொண்டிருக்கும் வாய், 30 ஆண்டு முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும். 30 ஆண்டு வரை அவர் நல்ல ஒரு பக்தி வழிபட்ட கவிஞராக, இறைவனை பாடக்கூடிய கவிஞராக இருந்தார் என்பதை அவரே சொல்கிறார். 30 ஆண்டு முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும். கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவன் அருள் தீப்பீர் என்றும், ஆயினும் கடவுள் உருவம் அனைத்தையும் தடவி கொண்டுதான் இருந்தது என் நெஞ்சம். அந்த நாள்ல நான் கடவுளை பத்தி சுட சுட இதோ பாருங்க கடவுளை பத்தி அதை அனுபவிங்கள் என்று பாடினாலும் கூட கடவுளை பற்றிய சிந்தனைகள் எல்லாம், மாற்று சிந்தனை எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே அந்த நாளிலே அவ்வப்பொழுது தோன்றிக் கொண்டுதான் இருந்தது என்பதையும் அவர் சொல்கிறார். பாரதியாரை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்க. பசி ஏற்பட்ட போது உணவு கிடைத்தது என்று சொல்லும்படியாக தமிழ்நாட்டில்
தமிழ் நிலை கொண்டிருக்குங்கால் அறிஞர்கள் எதிர்பார்த்தபடி பாரதியார் தமிழர்களிடையே தோன்றினார். இது பாரதிதாசன் சொற்பொழிவுலே உள்ள வரி. பாரதிதாசன் பேசுகிறான்னு ஒரு சின்ன நூல் இருக்கு, அதுல உள்ள வரி. இதுதான் இங்க நம்ம நண்பர் இளங்கோவன் அவர்கள் வரவேற்புரை சொல்லும் பொழுது பாரதிதாசனுடைய ஒரு வரியை கவிதை வரியை சொன்னார். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொன்ன வரி, அந்த வரி இது அப்படியே அந்த தான் சொல்றாரு. தமிழரின் உயிர்நீகர் தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை திரளாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகு உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அப்படின்னு சொன்னார். பாருங்க, பாரதியாரை குறித்து பாரதிதாசன் சொன்ன வரி. அது எங்க தெரியுங்களா பாடியிருக்கிறார்? இதே நம்முடைய திருச்சியிலே 1946 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலே அவளது 5வது ஆண்டு கவியரங்கத்திலே பாடியிருக்கிறார். தலைமை தாங்கி பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார். அதுல பாடப்பட்ட வரி தான் அந்த வரி. அதைதான் அப்படியே சொல்றார். பசி ஏற்பட்ட போது உணவு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு எண்ணுவது போல தமிழ்நாட்டிலே தமிழ் குன்றி இருக்கக்கூடிய நேரத்திலே தோன்றினார். பாரதிதாசன் புரட்சி கவியில சொல்வார். இதுதான் அப்படியே இந்த ஓமையா கொண்டு வருவார். அந்த நிலவை பார்த்து பாடும் பொழுது நிலவா நாடுக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ அப்படியே ஒரு ஒண்ணுனா சொல்லிட்டு வருவார். சொல்லிக்கிட்டு வரும் பொழுது நிலவை உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு எத்தகைய இன்பம் ஏற்படுது தெரியுமான்னு சொல்வாரு. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உன்னை காணும் இன்பம் தானோ என்று அந்த நிலவை காணும் பொழுது புரட்சி கவியில வரக்கூடிய அந்த உதாரணம் என்ற அந்த கதை மாந்தன் சொல்லுவான். நான் எவ்வளவு இன்பம் அடைகின்றேன் தெரியுமா அது சொல்லுவான். என்ன காலை வந்த செம்பருதி கடல் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ பிந்தியந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிருப்பின் ஒளி புத்தோ நிலவே நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் மூட்டி இந்தாவென்றே இயற்கை எண்ணெய் வாழி எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணம் தானோ உனைக்காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வென்றோரு காணும் இன்பம் கவிநிலவே உனை காணும் இன்பம் தானோம்பார். அந்த செய்தி இங்க பாரதியாரை சொல்லும் போது பசி ஏற்பட்ட போது உணவு கிடைத்தது என்று சொல்லும்படியாக தமிழ்நாட்டில் தமிழ் நிலை கொண்டிருந்த போது பாரதியார் தோன்றினார் அப்படின்னு சொல்றார். பாரதியாரை பற்றி பல பேர் பாத்தீங்கன்னா பாரதியாரை இந்த பொது உடைமை கூட்டங்களில் எல்லாம் இயக்கத்தில் எல்லாம் பாரதியாரை தூக்கி பிடிப்பார்கள். தேசிய இயக்கங்களிலும் பாரதியாரை தூக்கி பிடிப்பார்கள். பாரதிதாசனை கீழே கொண்டு வரை ஆக்கிடுவார்கள். பாரதிதாசன் பொது உடைமையை பற்றி அவர் எவ்வளவு அருமையா பாடியிருக்கிறார். பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம் சொல்றார். இது எனது எண்ணுமோர் கொடுமை, இது எனக்குன்னு சொல்றான் பாருங்க. இது எனது எண்ணுமோர் கொடுமையினை தவிர்ப்போம் இதெல்லாம் சொல்றார் பாரதிதாசன். பொது உடைமை நிறைய பாடுகிறார், சமத்துவத்தை நிறைய பாடுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்று வந்தது பிறகு அவர் தான் அதுக்கு பிறகுதான் தோழர் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல அவர் தான் உண்டாக்குறார். பல பேர் பிள்ளைகளுக்கெல்லாம் ரஷ்யா மாஸ்கோ என்றெல்லாம் தந்தை பெரியார் பெயரிட்டார். அது மாதிரி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பொது உடைமை நிறைய பாடினார். ஆனால் பொது உடைமை இப்பதான் எல்லாம் கொஞ்சம் மாறி வர்றாங்க. பொது உடைமை இயக்க மேடைகளிலே கம்யூனிச மேடைகளிலே பாரதிதாசன் இப்ப பேச மாட்டார்கள். தேசிய இயக்கங்கள் இருக்கிற அங்கேயும் இவரு காந்தியண்ணல் ஆணை காந்தியடிகளுடைய கொள்கையை ஏற்று பாரதிதாசன் அவரும் காங்கிரஸ்காரர் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார். காங்கிரஸ்காரராக அவர் கதர் நாட்டின பாட்டு என்றே ஒரு நூல் பாடியிருக்கிறார். அதுல சொல்றாரு கதர் அணிவீர் காந்தியண்ணல் ஆணை என்றெல்லாம் அவர் சொல்லி பாடுகிறார். ஆனா அங்கேயும் அவரை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இது ஒரு பக்கம். அதே போல பாரதிதாசனை தூக்கி படிக்கக்கூடிய சுயமரியாதை திராவிட இயக்க கூட்டங்களிலே அவர்கள் பாரதியாரை பேச மாட்டார்கள். அதுவும் தவறு தானே. இந்த பக்கமும் தவறு, இதுவும் தவறு. ஒரு காலத்துல பாரதியார் தான் சார்ந்த சமுதாயத்தையே சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லிடுமாயின் சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம். எல்லாருக்கும் சமநீதி சமத்துவம். சூத்திரனுக்கு ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு நீதியா இல்ல. அப்படி சாத்திரம் சொன்னிச்சுன்னு சொன்னீங்கன்னா சாத்திரம் இல்லையாது, அது சதி.
சொன்ன ஒரு பாரதியார். ஆனா அவரை சொல்ல மாட்டாங்க. ஒரு கட்டத்துல குமுதம் பத்திரிகையிலே அப்பொழுது திராவிட இயக்க தலைவர் ஒருத்தர் சொன்னதா வந்து, அது எப்படி சொன்னாரா, அது கேட்க இதுதான் இருந்து, பார்ப்பான ஐயர் என்று காலமும் போச்சே போச்சேன்னு அவர் சொன்ன நினைச்சுக்கிட்ட பார்ப்பான்னு இப்படி எல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள். இப்படி இல்லை, பாரதியையும் பாரதிதாசனையும் வேறு வேறாக நம்ம பார்க்க முடியாது. இங்க நம்முடைய நண்பர் அவர் சொன்னார், பாரதின்னு பையனுக்கு பேர் வச்சிருக்காரு சொன்னார். பாரதிதாசன் என்று பேர் வைத்தாலும் பாரதி என்று அழைப்போம். எங்களுடைய இல்ல திறப்பு விழாவை முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்களை வைத்து கணபதி எல்லாம் சில அண்ணன் எம்ஆர் கேசெல்லாம் வந்தாங்க, வைத்து நடத்தினோம். தமிழ் முறைப்படி நடத்தினோம். 2 நூல்களை வெளியிட்டோம். 2 அறிஞர் பெருமக்களை வைத்து நூலாய்வு செய்ய வைத்தோம். அப்பொழுது பேசிய நண்பர் பேராசிரியர் வெங்கடேசன் அவர் ஒரு நூலை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, இவரு பாரதிதாசன் என்று பேர் வைத்து விட்டு பாரதி என்று கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்னார். நான் பேசும்போது சொன்னேன், அதுக்கு பாரதியும் பாரதிதாசனும் வேறு வேறு அல்ல, உருவத்தால் வேறாக நாங்களே, ஒற்றுமை உள்ளத்தால் கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள் என்று சொல்வேன். அது போல இங்க ஒரு சொல்றார், பாரதி பற்றி சொல்றாரு பாருங்க, பாரதிக்கு எல்லா மதமும் ஒன்று, கூடுமானால் மதமே இல்லை என்றாலும் பரவாயில்லை. அதனாலதான் ஒரு ஆதி திராவிட இளைஞரை கனகலிங்கத்தை தன்னுடைய சீடனாக வைத்திருந்தார். அவருக்கு பூணூல் போட்டு மகிழ்ந்தார். மண்டையம் ஸ்ரீனிவாச்சாரியார்னு ஒருத்தர், அந்த காங்கிரஸ் இயக்க பெரிய இயக்கத்தில் ஒருத்தர், அவர் வீட்டுல பாரதியார் இருக்கிறார். கனகலிங்கம் வர்றாரு பாரதியாரை பார்க்கறது, இங்க வந்திருப்பான், அங்க ஐயர் வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிறாரு. கனகலிங்கம் இருக்கிறார். ஐயா ஐயாங்கிறாரு. யாருப்பா? ஐயா நான் கனகலிங்கம் வந்திருக்கேன், உள்ள வாப்பா. அவர் தயங்குறாரு. கனகலிங்கம், பாரதி எங்க இருக்கிறோன்னு அங்கெல்லாம் சமத்துவம் இருக்கும், தயங்காத உள்ளவா அப்படின்னு சொன்னாராம் பாரதியார். அது மாதிரி அப்படி அவரு அது மாதிரி வாழ்ந்தவர். ஒரு இஸ்லாமியருடைய டீ கடையில போய் தேநீர் கடையில பாரதியார் தேநீர் குடிப்பாராம். நண்பர்களா வாங்க உள்ள வந்து உட்காருங்கம்பாங்களாம். ஏன் உள்ள வரணும்? நான் எல்லாரும் பார்க்கட்டியா, நம்மளை பார்த்து 4 பேருக்கு என்ன இந்து என்ன இஸ்லாம் என்ன எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு என்று சொல்லி அவரு இஸ்லாமியர் கடையில பாரதியார். இப்ப வந்து இந்த காலத்துல கூட பெருசா நினைக்கப்பட்டோம். நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்பே 21லயே அவர் இறந்து போனார். அப்பவே அவ்வளவு பெரிய புரட்சியாளராக இருந்திருக்கிறார் பாருங்க. அதை அவர் சொல்றாரு, பாரதிக்கு எல்லா மதமும் ஒன்று, கூடுமானால் மதமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஜாதி இல்லை என்பது அவருடைய அகராதியில் தீர்ந்த விஷயம். மூட நம்பிக்கையில் ஒழித்தவர் பாரதியார். இந்த தேசம் உருப்பட வேண்டும், தமிழர்கள் லாயக்கானவர்களாக ஆக்கப்பட வேண்டும், தமிழினால் தான் தமிழர்கள் வீரர்களாக முடியும், தமிழ் வளர்ந்தால்தான் தமிழர் உயர்வார். இதுதான் பாரதியுடைய மதம், தமிழ் வளர்தான் பாரதியுடைய மதம் என்று ஒரு சொல்கிறார். அவரு ஒரு மதத்துக்காரராக இருக்கலாம், அவரு கடவுளை நிறைய பாடியிருக்கலாம். முத்துமாரியம்மனை பாடியிருக்கிறார், கண்ணனை பாடியிருக்கிறார், விநாயகரை பாடியிருக்கிறார். புதுவையில மணக்குள விநாயகர்னு ஒரு கோயில் உண்டு, ரொம்ப புகழ்பெற்ற கோயில். நான் புதுவைக்கு அந்த புத்தொழி பயிற்சிக்காக சென்றிருந்தேன், புதுவை பல்கலைக்கழகத்தில். அப்பொழுது அந்த வழியா போகும்போது பாரதி வழிபட்ட தலம் மணக்குள விநாயகர் அப்படின்னு போட்டிருந்தது. உடனே உள்ள போய், நான் கோயிலுக்கு போறேன் இல்லதான், இருந்தாலும் எனக்கு பாரதி வழிபட்ட தலமாச்சே, போய் அங்க போய் பார்த்தேன். அங்க பாரதியார் அந்த மணக்குள விநாயகரை பற்றிய பாடிய பாடலை கல்வெட்டாக அடித்து வைத்திருக்கிறார்கள். அதுலதான் எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோறாது இருத்தல். அங்க கூட கடவுளை பாடும்போது கூட நம்ம கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்போம். அவர் சொல்றாரு, எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோறாது இருத்தல் என்று அந்த பாடிய கவிஞர், அந்த கவிஞர். அது மாதிரி அவருடைய மதம் அதுதாங்கிறாரு. பாரதியார் பத்தி சொல்றமே பாருங்க, பாரதியார் எவ்வளவு இடர்பாடுகளை எல்லாம் அவர் அடைந்திருக்கிறாருங்க, பார்க்க முடியுது. அது சொல்றோம். கவிஞர் பாரதியார் புதுவையில் தங்கியிருந்த போது எனக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. ஏறக்குறைய 12 ஆண்டுகள் தொடர்பு கொண்டிருந்தேன். அப்போது புதுச்சேரியில் வாழ்ந்து வந்த தமிழறிஞர்கள் பாரதியாரை கவிஞர் என ஒத்துக்கொள்ளவில்லை. இவருக்கு தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் தக்க புலமை கிடையாது என்பது அவர்களுடைய முடிவாகும். அவருக்கு எழுத்து, சொல், யாப்பு பற்றிய அறிவும் ஆராய்ச்சி உண்டு என்பதை நான் வற்புறுத்துவேன். அந்நாளில் அவர் புலமையில் நம்பிக்கை கொண்டவர்களில் நானும் ஒருவன். இதனால் எனக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. அவர் சொல்றாரு, இந்த எதிர்ப்பை கண்டெல்லாம் நான் கவலைப்படல, எத்தனையோ எதிர்ப்புகளை நான் கண்டிருக்கிறேன். அந்த எதிர்ப்பு தான் எனக்கு
மீண்டும் மீண்டும் செயல்பட வேண்டும் என்ற உத்வேகத்தை எனக்கு தந்தது அப்படின்லாம் சொல்வார். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் பாரதியை கொண்டாடுகின்றோம், பாரதிதாசனை கொண்டாடுகின்றோம். அவர்கள் எவ்வளவெல்லாம் இன்னல்களை அடைஞ்சிருக்கிறாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, பாரதியை சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அவரை வெறுத்து ஒதுக்கினாங்க. அதை சொல்றாரு, பாரதி ஜாதியை ஒழிக்கிறான், அனுஷ்டானமற்றவன், ஆசாரமற்றவன் என்றெல்லாம் அப்போது தூஷித்தார்கள். அந்த வரி அப்படியே அவருடைய மனைவியிடம் போய் தூண்டி விட்டாங்களாம். எல்லா பெண்களும் எப்படி இருக்காங்க, நீ உன்னையே உன் பெருசா வச்சிருக்கிறான் பாரு, ஒரு நகை நட்டு உண்டான்னு போய் தூண்டி விட்டாங்களாம். எல்லா பெண்களும் நகை போட்டு இருக்கிறார்களே, உனக்கில்லையே, உன் புருஷனை கேள் என்றெல்லாம் கிளப்பி விட்டார்கள். இம்சை பொறுக்க மாட்டாமல் தாமே தற்கொலை செய்து கொண்டு விடுவார் என்பது இந்த மடையர்களின் முடிவு. பாரதிக்கு எப்படியாவது வீட்டுல, அதாவது நம்ம வீட்டுல சரியான நிலை இல்லைன்னா நம்ம எல்லாம் வர முடியாது என்ன. அப்ப வீட்டுல நல்ல நிலை இருக்கணும். அங்க பாரதி கிட்ட அவருடைய மனைவியை தூண்டி விட்டாங்களாம், உனக்கு நகை இருக்கா, அப்படி பாரு இந்த மனுஷன் இருக்காருன்னு சொன்னாங்களாம். அப்ப பாரதி அப்படியாவது தற்கொலை பண்ணிக்கார நினைச்சாங்க. இது இந்த மடையர்களுடைய முடிவு சொல்லிட்டு சொல்றாரு. காரைக்குடியில பாரதியார் அழைச்சாங்களாம். காரைக்குடியில் அன்பர்கள் பாரதியார் அங்க போய் என்ன சமூகத்தை திட்டுறாரு, இப்படி மோசமா இருக்கிறீங்களே, திட்ட அதை பொறுத்து கொண்டு உபச்சாரம் செய்து அவருக்கு வேண்டியதையெல்லாம் அளித்தார்கள் என்றால் அதை மறக்க முடியுமா? ஒரு போய் பார்த்திருக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, பாரதி எப்படி நம்ம வச்சு கொண்டாடி இருக்கணும், 3 லட்சம் ரூபாய்களை கொடுத்து, அந்த நாளே சொல்றாரு 3 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்கணும். அன்னைக்கு ஏதோ இன்னைக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. 3 லட்சம் ரூபாய்களை கொடுத்து அழகான வீட்டில் உட்கார வைத்து 5 ஆட்களை அமர்த்தி நூலாக எழுதி தள்ளு, நூலா எழுதிக்கிட்டியா இப்படி என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். பாரதியிடம் இல்லை, பாரதியிடம் எதுவும் இல்லை. அவர் தெருவாக அலைந்தார், எனக்கு நன்றாக தெரியும் சொல்றாரு. விரிந்த உள்ளமில்லாமல் அவருடைய குலத்தினரே அவரை தூஷித்தார்கள். செத்து போன பின்னர் பாரதி நாமம் வாழ்க என்று சொல்கிறார்கள் சொல்றாரு. இருக்கிற காலத்துல அவங்க சார்ந்தவங்களே அதை வெறுத்தாங்க. இன்னைக்கு இறந்து போன பிறகு எல்லாரும் கொண்டாடுகின்றார்கள் எங்கள் பாரதி என்று அவர் சொல்கிறார். தன்னை பற்றி சொல்கிறார், நானோர் பாவேந்தர் என்பதனை நானில தமிழர் நன்றே அறிவர், என் பாட்டு சுவையில் ஈடுபட்டவர். காலப்பரிஞ்சு அப்படியே விட்டுருவோம். பாவேந்தர் தன்னையே ஒரு பாவேந்தர் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். தான் பணியாற்றிய காலத்தை பத்தி எல்லாம் சொல்றார். 37 ஆண்டுகள் அவர் பணி செஞ்சாராம் பாரதிதாசன். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு 37 ஆண்டுகள்ல ஒரு 50 இடங்களுக்காக அவர் பஞ்சானப்பட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல அவர் அட்டை கிளாஸ் வாத்தியார் என்றுதான் புதுவையிலே சொல்வார்களாம், ஆரம்ப பள்ளி ஆசிரியர். ஆனா அங்கெல்லாம் தமிழ் உணர்வை அவரை தூக்கி பிடித்துக் கொண்டு அவர் போராடும் பொழுது, இளைஞர்களுக்கு தயார் பண்ணும் பொழுது அரசினரால் அவரை பல இடங்களுக்கு தூக்கி மாத்துறாங்க. அங்க வேற இடத்துக்கு போறாங்களா, அங்க தூக்கி போட்டா சின்ன மாநிலம் தானே இந்த மாநிலம், எங்கு போனாலும் அவர் என்ன செய்வாராம், அந்த தமிழ் உணர்வை மாணவர்களை தூண்டிக் கொண்டே இருப்பாரோ. அது அப்படியெல்லாம் ஒரு துன்பப்பட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், 37 ஆண்டு அலுவல் பார்த்தேன், ஓய்வு பெற்றேன், ஊதிய பெற்றுடன். ஓய்வு தொகையோட அவரு அலுவலில் இருந்த அத்தனை நாளிலும் அறவழி தவறிய அதிகாரிகளின் எதிர்ப்பிலா நேரமே இல்லை. அறவழி தவறிய அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இல்லை, அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஊர்ல ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி வந்துட்டாருன்னா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. அயோக்கியர்கள்லாம், திருடர்கள், மோசடி பேர்கள்லாம் நினைச்சான், மோசமான ஒருத்தன் வந்திருக்காங்க, எச்சரிக்கை ஆகியா அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்தாலும் இங்க அவர் சொல்றாரு, அறவழி தவறிய அதிகாரிகளின் எதிர்ப்புலா நேரமே இல்லை இவருக்கு, அக்கடலை வென்று நீந்தா வேலையே இல்லை, அலுவல் கால நிலை இது என்று இந்த 37 ஆண்டுகள் அந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். ஓய்வு பெற்றதை பத்தி சொல்றாரு. எப்ப ஓய்வு பெற்றார்? 8/11/46 இட்ட 8/11/46 இட்ட எழிலூர் நாள் விட்டு பிரிந்ததன் ஆசிரிய பணி, மேலும் என்னை கட்டுப்படுத்துவது ஒன்றில்லை. அதனால என்ன, நம்ம என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன, திங்கள் கடைசி தோறும் தட்டாது வந்திடும் ஐம்பான் வெண் பொற்காசு சம்பளமே, 50 ரூபாய் அந்த காலத்துல ஓய்வா கிடைச்சிருக்கிறார். அது மாதிரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் அவர் உதவுறாரு. திலகருடைய அணியிலே ஒரு பாரதியாரை போல இவரும் இருந்தவர் தான். இதுல திருநெல்வேலியிலே ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டார். நமக்கு தெரியும் அந்த வரலாறு, சுருக்கமாக நேரம் ஆயிட்டதுனால அந்த அவருக்கு துணையாக இருந்தவர்
அந்த வ.உ. சிதம்பரனார் தொடங்கிய அந்த கப்பல் கம்பெனியிலே ஒரு அலுவலராகவும் அவருக்கு துணையாகவும் இருந்தவர் மாடசாமி என்பவர். அங்கு பெரிய கலவரம் ஏற்படுது. அந்த நேரத்துல அவர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற போலீஸ் தேடுது அவர் இந்த மாடசாமியை. வாவசியெல்லாம் சிறைப்பட்டு விட்டார், சுப்பிரமணிய சிவாலாம் சிறைப்பட்டு விட்டார். அந்த நேரத்துல புதுவைக்கு வருகிறார் மாடசாமி. அவரை ஆதரித்து காத்தவர்களிலே ஒருவர் பாரதிதாசன் அப்படிங்கிற செய்தி. அது பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு என்ற நூலிலே அந்த முதியவர், அதில் இருக்கக்கூடிய கதை தலைவன் மணவழகர் என்பவர். அந்த கதை தலைவன் அந்த மணவழகருங்கிறது கூட பாரதிதாசனுக்கு திருவி கல்யாண சுந்தரனார் மீது மிகுந்த ஈடுபாடு. அந்த கல்யாண சுந்தரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் அப்படிங்கிறது மனம், சுந்தரம் அப்படின்னா அழகு, மணவழகர் கல்யாண சுந்தரனார் அந்த நூலையே அவர் மறைமலை அடிகளுக்கு அந்த நூலை காணிக்கை ஆக்கினார். அந்த நூலை முதல்ல வெளிவந்த பொழுது அதுல அவர் சொல்றார், அந்த செய்தியெல்லாம் சொல்றார். திலகர் செய்த உரிமை கிளர்ச்சியால் கொலை முதற் பற்பல குற்றம் சுமந்த மாசிலா மனத்து பாடசாமியும் அன்புரு பாரதி அரவிந்தர் முதல் வன்முறையுடையரால் வருந்துவார்க்கு உதவியாக பன்முறை புதுவையில் செத்து பிழைத்தேன். மாடசாமிய சைக்கோங்கிற இடத்துக்கு அங்க அனுப்புறதுக்காக அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்க ஆங்கிலேயர் ஒற்றர்கள் வர்றாங்க, இவங்களை கைது பண்ண போறாங்க. கட்டுமரத்தில் ஏறி நடுக்கடலுக்கு போயிடுறாங்க. 2-3 நாள் கடல்லையே இருந்துட்டு வர்றாங்க. அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு குடிக்க கூட தண்ணி இல்லாத நிலையில வர்றாதெல்லாம் சொல்றார். இப்படியெல்லாம் வர்றாரு. நிறைய சிறைக்கு போயிருக்கிறாரு. மக்கள் நலம் காத்தல் கண்டு பாரதிதாசன் சொல்வார், மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. அதாவது எஸ்.எஸ். தனியார் சொல்வார், சிறைச்சாலை என்ன செய்யும் அப்படின்னு நூல் எழுதியிருக்காங்க. அது மாதிரி மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலையா, சிறைச்சாலைன்னு சொல்றமே அதுக்கு எனக்கு பூஞ்சோலையாது, நல்ல அருமையான குயில் ஒரு நடத்ததே பத்திரிகை குயில், மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை எவை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. இவர் சொல்றாரு, மக்கள் நலம் காத்தல் கண்டு ஆள வந்தார் எக்கேடு சூழினும் அஞ்சேன், ஒரு நாள் சிறை கதவு திறக்கப்பட்டது சென்றேன், அரைக்கதவு குடிதப்பட்டது மீண்டேன், சிறைக்கு போனேன் வெளியில வந்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இது மாதிரி ஒரு திருப்புவனையில ஆசிரியரா இருக்கிறப்ப பிரெஞ்சு அரசுக்கு எதிராக செயல்பட்டார்னு குற்றம் சாட்டப்பட்டு 15 திங்கள் அவர் சிறையில் இருந்தாராம். வேலை போய்விடுது. பிறகு அவர் நீதிமன்றம் சென்று வேலையை பெறுகிறார். அந்த செய்தியெல்லாம் அங்க சொல்கிறது. இது மாதிரி நிறைய பல செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றார், எந்த நிலையிலும் என்னுடைய தாய்மொழி தொண்டில் இருந்து நான் தவறியதே இல்லை சொல்றார். நாய் பல நாற்புறம் வாய்த்திறக்கணும், தன்னை எதுக்கிறவங்க சொல்றார், நாய் பல நாற்புறம் வாய்த்திறக்கணும், தாய்மொழி தொண்டில் தவறியதே இல்லை அப்படி சொல்றார். அது மாதிரி சொல்றார், தன்னை அந்த வாழ்க்கை வரலாறுல சொல்றார், என்னுடைய கைப்பற்றி வளர்ந்தவர்கள், நன்றி பார்த்தவர்கள் நிறைய பேர் எனக்கு எதிராக அவங்க நின்னாங்க அப்படின்லாம் சொல்றாரு. என் கைப்பற்றி எழுந்து பின் என்னையே துன்புறுத்தும் பிள்ளைகள் பற்றிய கதைகள் பல உள்ள, தடைகள் கணக்கில, இதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற. வாய்ப்பு நேர்ந்த போதெல்லாம் பிறரை தூக்கி விடுவதில் சோர்ந்ததே இல்லை, படிப்பு தந்தேன், சோறு தந்தேன், தலையெடுக்க செய்தேன், என் தலைதனை அவன் அறுக்க முயன்ற போது இருந்தேன். யார தலையெடுக்க சொன்னா அவனே என் தலையெடுக்கிறேன்னு சொன்னான், அப்ப கூட நான் கவலைப்படல அப்படின்லாம் சொல்றார். சாவை தொலைத்தேன், தமிழ் தாய்க்கு வாழ்கின்றேன். பாரதிதாசன் சொல்றாங்க, யாருக்காக வாழ்கின்றேன்? தமிழ் தாய்க்கு. தமிழை தாய் என்றார், தமிழை தெய்வம் என்றார் பாரதிதாசன். தெய்வ நிலையில் இருந்து மாறுபட்டு கூட கடவுள் மறுப்பு கவிதைகளை பாடிய நேரத்தில் கூட தமிழ் தாயினும் தொழத்தக்க தெய்வம் பிரிதுண்டோ என்று பாரதிதாசன் சொல்றான். தமிழ் தாயினை தொழுவாய் அப்படின்னு சொல்லி தொழத்தக்க தெய்வமாக தமிழ் மொழியை அவர் போற்றியிருக்கிறார். சாவை தொலைத்தேன், தமிழ் தாய்க்கு வாழ்கின்றேன், பா ஒன்றினாலே தமிழ் பண்பாடு காப்பேன் இதெல்லாம் சொல்றார். சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. போனால் என் உயிர் போகட்டும், என் புகழுடன் நிலை ஆகட்டும், தேனால் செய்த என் செந்தமிழ் தான் திக்கட்டுமே தோழன் நிக்கட்டும் என்ற இப்படி நிறைய செய்திகளை எல்லாம் சொல்கின்றார். அவருக்கு தமிழ் மொழி மீது பிற மொழி ஆதிக்கம் செய்த பொழுது அவருக்கு வடமொழி மீதும் சமஸ்கிருதம் மீதும் அவருக்கு நிறைய கோபம்லாம் வருது. ஒரு நிகழ்வு சொல்றார். அதாவது பக்கத்து அறையிலிருந்து யாழிசை வருவது போல கேட்டேன், போய் எட்டி பார்த்தேன், என்னடா யாழிசை வருகிறது, யார் யாழ் மீட்டுகிறார்கள் பார்த்தேன்,
பேத்தி நீதி நூல் திரட்டை நெட்டூறு பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த காஞ்சு போன மட்டையில, கிராமத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க, மழை கொட்டுவது போல படப்படப்படன்னு கொட்டுவது போல தண்ணி அந்த சத்தம் கேட்டுது. என்னன்னு போய் பார்த்தேன், இந்தி வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு சொல்றாரு, அந்த இந்தி மேல அவருக்கு வெறும். இப்படி இதெல்லாம் அவர் சொல்றார். இவர் நிறைய இவருடைய பாரதிதாசன் பாடிய வாழ்வினில் செவ்வையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ்தாயை இந்த பாடல் தான் புதுவை மண்ணிலே அங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ் மொழிதான் அவருக்கு எல்லாம். எதை பற்றி பாடினாலும் அவரு அண்ணன் தம்பி மனைவி மக்கள் தாய் தந்தை குழந்தைகள் எல்லாவற்றையும் விட எனக்கு தமிழ்தான் சிறந்தது மேலானது என்பதை பயிலூர் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையால் தயை மிக உடையால் அன்னை என்னை சந்தத மரவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர் என்றெல்லாம் தமிழ் மொழியை அவர் பாடுகின்றார். தமிழ் மொழியை சொல்றாரு, நீயோ கருமான் செய் படையின் வீடு, படைக்கலம் கருமான் கொள்ளன், கருமான் செய் படையின் வீடு, நான் அங்கோர் மரவன். உன்னை, அதாவது தமிழே என்னை விட்டு உன்னை பிரிக்க முடியாது, உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இதான் அவர் சொல்ல வருகிறார். நீ ஒரு படை வீடு, படைக்களம், நான் அங்க ஒரு மரவன், உன்னை பிரிக்க முடியாது. நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பேன் என்றெல்லாம் அவர் சொல்கின்றார். தென்றல்னு ஒரு கவிதை பாடுவார், இந்த அழகின் சிரிப்புல வரும். அவர் சொல்வார், தமிழ் என் அகத்தும் தக்க தென்றல் நீ புறத்தும் அமையுற இன்பம் நல்குவதை நான் கனவிலும் மறவேன் அன்றோ என்றெல்லாம் அவர் சொல்வார். பாரதிதாசன் கம்பராமாயணத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தந்தை பெரியாருடைய கொள்கையை தாங்கி அவருக்கு கம்பராமாயணத்தை எல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார். நம்ம கடந்த ஒரு கூட்டத்தில் கூட இங்கே அதை பற்றி கூட பேசணும். கம்பரசம் என்று அண்ணா அவர்கள் எழுதினார், கம்பனா காமுகனா என்று திருவாரூர் தங்கராசு எழுதினார், புலவர் குழந்தை அவர்கள் ராவண காவியம் என்று நூல் எழுதினார். இப்படியெல்லாம் அந்த காலம் நடிகவேறு எம் ஆர் ராதா அவர்கள் ராமாயணத்துக்கு மாற்றாக தீமாயணம்னு நாடகம் போட்டார். இப்படியெல்லாம் அந்த காலகட்டத்துல இவரும் ராவணனை பற்றி உயர்த்தியெல்லாம் பாடுகிறார். வீரத்தமிழன் ஒரு கவிதை, தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குதடா, அன்றந்த லங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டும் திசை முகத்தும் தன்புகளை வைத்தோன்லாம் சொல்லி பாடுவார். அது போல இரணியன் அல்லது இணையற்ற வீரன் ஒரு நாடகம், பாரதிதாசன் எழுதிய நாடகம், அது நடிக்கப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் தலைமை தாங்கினார் அந்த நாடகத்துக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அப்படி எழுதியவர் அந்த காலகட்டத்திலே எழுதினார், மரத்தடியில் மறைந்திருந்து வாளியினை கொன்ற மட்டம் ஒரு கருத்துக்கள் இப்போது வேண்டாம், உரத்தடியில் குண்டு புகும் வேலையிலும் மக்கள் உயிர் காக்கும் மனப்பான்மை உண்டாக்கல் வேண்டும் பண்ணார். இது பண்ணைக்கு தேவையில்லையா? மக்களுடைய உயிர் காக்கக்கூடியது எது, அதை செய்யணும். பத்திரிகை பத்தி சொல்வாரு, பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்க, புன்கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கு ஒப்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லுவார் பாரதிதாசன் அவர்கள். அப்படியெல்லாம் பாடியவர். அதே பாரதிதாசன் அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி அவர் இயக்க ரீதியாக மாற்று கருத்து இருந்தாலும் கூட அவர் டிகேசி அவர்கள் வட்ட தொட்டி நடத்தியவர், டி கே சிதம்பரநாதன் முதலியார், அவர் கம்பராமாயணத்தை ஒரு பதிப்பித்தார். நிறைய பாடல்கள் இடைச்சர்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் குறைச்சிட்டு குறைந்த அளவிலே இந்த நூலை வெளியிட்டார். பாரதிதாசருக்கு பொங்கியது கோபம். ஆனா கம்பராமாயணத்தை பிடிக்கலன்னா சரி, கம்பராமாயண பாடல் குறைஞ்சா நல்லதுதானே அவர் நினைக்கல. அந்த நேரத்துல பாடுகிறார், கோபையிட்ட கம்பனது செய்யுளிய முக்காலும் கோணல் என்றே கம்பனார் 11,000 பாட்டில் முக்காலும் கழித்து போட்டு நம்பினால் நம்முங்கள் இவைதான் கம்பல் செயல் என்று அச்சிட்டு வெம்புமாறு அழிக்கையிலும் மேவாத செயல் இதனை செய்ய இந்த கொம்பன் யார் என கேட்க ஆள் இல்லையா புலவர் கூட்டங்களில். இப்படி செய்யறானே, இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா புலவர்களே அப்படின்னு சொல்றார். கம்பராமாயணத்தை குறைச்சு பல பாடல்கள் இடைச்சர்கள் சொன்னப்ப பாரதிதாசன் பொங்கி அளிக்கின்றார். அதே போல கோயில் வேண்டாம் கடவுள் வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனை இருந்த பாரதிதாசன் கோயிலே தமிழ் ஒழிக்க வேண்டும். புதுவையிலே பாரதிதாசன் பெருமாள் கோயில் வீதி, பாரதிதாசன் மன்னர் சொன்ன செய்தி அவர் சொன்னார். தந்தையார் பற்றி சொன்னார். அந்த கோயில் மார்கழி மாதத்துல பக்தி பாடல் எல்லாம் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் ஒளிபரப்பலையா, உடனே எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, இன்னையா நின்று போச்சு, இந்த பாரதிதாசன் எடுத்திருப்பாரியா, அவர் ஏதாவது இது பண்ணியிருப்பாங்கலாம் சொன்னாங்களாம். பாரதிதாசன் போய் கேட்போம்ட்டு வந்தாங்களாம். வந்து கேட்கும் போது, என்னங்கய்யா இப்படி பக்தி பாட்டை நிறுத்த சொல்லிட்டீங்களா? அடே ஏங்கய்யா நீ, அவர் சொன்னாரா,
அட ஏங்கப்பா நீங்க வேற, நான் கோயில்ல தமிழ் பாடப்படுதேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொன்னாராம். அவருக்கு பக்திங்கிறது வேற, ஆனா கோயிலே பாடப்படுவது தமிழ், அது பாடப்படுதுன்னு நினைச்சேன். எவனை நிறுத்திருப்பான் அவனை போய் கேளுங்கய்யா அப்படின்னு சொன்னாராம் பாரதிதாசன். சொல்றாரு பாருங்க, வேற்றுவரின் வடமொழியை வேறறுப்பீர் கோயிலிலே. கோயில்ல சமஸ்கிருதத்துல பாட்டாதான். இன்னைக்கு வேறு வேறு புலத்திலிருந்து இங்கு வந்து இருக்கக்கூடிய மதங்கள், இஸ்லாமியும் கிறிஸ்துவமும், அவர்கள் ஆலயமாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் அங்கே தமிழிலே வழிபாடு நடத்துகின்றார்கள். ஆனா இங்கே நம்மள்கிட்ட சமஸ்கிருதத்துல வழிபாடு நடத்தினால்தான் உயர்வு என்று நம்முடைய மூளையிலே அப்படி ஒரு கருத்தை திணித்து வைத்திருக்கிறார்கள். பாரதிதாசன் சொல்றாரு பாருங்க, வேற்றுவரின் வடமொழியை வேறறுப்பீர் கோயிலிலே. கோயிலுக்கு ஒரு போகல, என்ன பாடலாம் நடத்தலாம்னு நினைக்கல, அங்க தமிழ் இருக்க வேண்டும் நினைக்கிறார். சொற்கோவின் நற்போற்றி திரு அகவல் செந்தமிழில் இருக்கும் போது, போற்றி திரு அகவல் இருக்குதே அதை விட்டுட்டு இதையே பாடுறீங்கிறாரு. சொற்கோவின் நற்போற்றி திரு அகவல் இருக்கும் போது, செந்தமிழில் இருக்கும் போது, கற்கோயில் உட்புறத்தில் கால் வைத்தது எவ்வாறு சகசரநாமம். சகசரநாமம் எப்படி கால் வைத்தது? தெற்கோதும் தேவாரம் திருவாய் நன்மொழி, திருவாய் மொழி தான் பேரு. இவர் சொல்றாரு, திருவாய் நன்மொழியான தேன் இருக்க செக்காடும் இறைச்சலன வேத பாராயணம் ஏன் திருக்கோயில் வாழ். இப்படியெல்லாம் அவரு பாரதிதாசன் அவர்கள் கேட்கின்றார். நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி நல்ல ஒரு பாரதிதாசனை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை இங்கே அமைச்சர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மனதில் பட்டதை இதோடு சொல்லி பிடித்துக் கொள்கிறேன். மனதிலே பட்டதை யாருக்கும் அஞ்சாமல் கூறக்கூடிய திறன் பாரதிதாசன் அவர்கள்ட்ட இருக்குது. 29/1/1960 மாலை 6:15 மணிக்கு சென்னை ராஜாஜி பெருமன்றத்திலே அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் மன்ற துவக்க விழா நடந்திருக்கிறது. தலைமை தாங்கியவர் யாருன்னா, அப்ப மத்திய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த திரு சுப்பராயன் அப்படிங்கிறவர். அந்த மன்றத்தை துவக்கி வைத்தவர் யாருன்னா, அப்பொழுது இருந்த முதலமைச்சர் காமராஜர். நம்முடைய தமிழ் சங்கத்தை துவக்கி வைத்த அந்த பெருமைக்குரிய பெருமகனார் அவர் தான் தொடங்கிறார். அங்கே பாரதிதாசன் அந்த நிகழ்வில் உரையாற்றுகிறார். தலைவர் அவர்களே, முதலமைச்சர் காமராஜர் அவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமக்களே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தமிழ் எழுத்தாளர் என்போருக்கு தமிழ் தெரியவில்லை. அங்க நடத்துற ஆளெல்லாம் வச்சு சொல்றார், தமிழ் எழுத்தாளர் என்போருக்கு தமிழ் தெரியவில்லை. அதாவது தமிழில் நல்ல தேர்ச்சி இருக்க வேண்டும். இங்கு பேசியவர்கள் அனைவரும் சாதி மதம் என்ற பாகுபாடுகள் கூடாது என்று தெரிவித்தனர். அப்படி வாயளவில் கூறிவிட்டால் போதாது, அதை அவர்கள் நடைமுறையில் கொண்டிருக்க வேண்டும். நேரம் அந்த இடத்துலயே பாரதிதாசன் தந்தை பெரியார் போல நேரடியாகிய ஒரு கூட்டத்துல பாரதிதாசனுக்கு பாராட்டு கூட்டம். பாரதிதாசன் பாராட்டணும்னு ஒரு ஆள் நினைச்சாராம். பாரதியாரை விட பாரதிதாசன் ரொம்ப சிறந்தவர்னு சொல்லி பாராட்டி இருக்காரு. உடனே பாரதிதாசன் கோவம் வந்துருச்சான். அவன் அந்த ஆளை உட்கார சொல்லியான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த ஐயருக்கு ஈடா, ஐயர் தான் அவர் சொல்லுவாராம், ஐயர் தான் தலைவர்கள் பொருள், ஐயருக்கு ஈடா வேற யாருமே கிடையாது, அவரை விட நான் பெரியான்னு சொன்னா நான் மகிழ்ச்சி அடைய நினைக்கிறியா, நீ பேசுறது போய் உட்காருன்னு சொன்னாராம் பாரதிதாசன். அப்படி ஒரு ஆள். அது மாதிரி இவர் நிறைய இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். மனதில் பட்டதை நிறைய சொல்லியிருக்கிறார். நிறைய செய்திகள் இருக்கிறது. நேரமும் போய்விட்டது. இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ்ச்சங்க அமைச்சர் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவர்களுக்கும், எங்க தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.